எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறான். எசேக்கியா கர்த்தருடையையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் சந்தேகப்படவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறான். எசேக்கியா நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று எசேக்கியா தன்னை குறித்து மிகுந்த மனத்தாழ்மையோடு நினைக்கிறான். தனக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதை எசேக்கியா நம்புகிறான். ஆனாலும் அதை ஒரு அடையாளத்தின் மூலமாய் உறுதி பண்ணிக்கொள்ள விரும்புகிறான். அவன் ஏசாயாவிடம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திற்கு தான் போவேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றோ, அல்லது எருசலேம் நகரத்தின் வாசலுக்கு நான் போவேன் என்பதற்கு என்ன அடையாளம் என்றோ எசேக்கியா கேட்கவில்லை. அதற்கு பதிலாக 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் என்பதற்கு அடையாளம் என்ன என்று எசேக்கியா கேட்கிறான். தான் வியாதி நீங்கி பிழைக்கும்போது எசேக்கியா கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறான். எசேக்கியா சீயோன் குமாரத்தியின் வாசல்களிலே கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறான். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலமெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்னும் நோக்கமில்லாமல் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எசேக்கியா ஏசாயாவினிடத்தில் அடையாளத்தை கேட்கிறான். ஏசாயா அவனை நோக்கி, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்கிறார். சூரிய கடிகாரத்தின் சாயை அரை மணி நேரத்திற்கு ஒரு தரம் ஒரு பாகை முன்னிட்டு போகும். இந்த பாகை முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று ஏசாயா கேட்கிறார். ஏசாயா எசேக்கியாவினிடத்தில் இந்த கேள்வியை கேட்கும்போது அது மதிய வேளை என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது நேரம் நடுப்பகல் 12 மணியாய் இருக்கிறது. சாயை 10 பாகை முன்னிட்டு போனால் அப்போது நேரம் மாலை 5 மணியாய் இருக்கும். சாயை 10 பாகை பின்னிட்டு போனால் அப்போது நேரம் காலை 7 மணியாக இருக்கும். எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியை நோக்கி, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறான். இந்த அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த நாளில் பூமியானது 10 பாகை பின்னோக்கி செல்ல வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் பூமியை முன்னாகவோ பின்னாகவோ திருப்புவதற்கு வல்லவர். பூமி கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. அவருடைய வார்த்தைக்கு சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படியும். சாயை 10 பாகை முன்னிட்டு போவதும் அது 10 பாகை பின்னிட்டு திரும்புவதும் அற்புதமான காரியம்தான். பாகை முன்னிட்டு போவது இயற்கையில் நடைபெறுகிற சாதாரண விஷயம். பாகை பின்னிட்டு போவதோ மிகவும் அசாதாரண காரியம். சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்போது எசேக்கியாவின் வயது குறைந்து அவன் வாலிபத்தின் சரீர பலத்தை பெற்றுக்கொள்வான். எசேக்கியாவின் ஆயுசு காலமும் அதிகரிக்கும். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும். தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். யோபு 33:25. எசேக்கியா கேட்டுக்கொண்ட பிரகாரமே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் இந்த அற்புதம் நடைபெறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்கிறார். எசேக்கியா இப்போது வியாதியாய் படுத்திருக்கிறான். 10 பாகை திரும்பி போவதை எசேக்கியா தான் படுத்திருக்கும் அறையின் ஜன்னலில் இருந்து பார்க்கிறான். எருசலேமில் வைக்கப்பட்டிருக்கிற ஆகாசின் சூரிய கடியாரத்தின் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்புகிறது. எருசலேமிலே மதியம் 12 மணியாய் இருந்தது. காலை 7 மணி ஆயிற்று. இதுபோன்ற நேர மாற்றம் பூமி முழுவதும் உண்டாயிற்று. பாபிலோன் தேசத்தில் உள்ளவர்களும் இந்த மாற்றத்தை உணர்கிறார்கள். அந்த தேசத்திலும் மதியம் 12 மணியாக இருந்தது. காலை 7 மணி ஆயிற்று. எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது. நடு வானத்தில் இருந்த சூரியன் சிறிது சிறிதாக பின்னிட்டு திரும்பியதா அல்லது திடீரென்று 10 பாகை திரும்பியதா என்னும் விவரம் நமக்கு சொல்லப்படவில்லை.
10 பாகை பின்னிட்டு திரும்பிய பின்பு சிறிது நேரம் அப்படியே இருந்துவிட்டு சிறிது நேரத்திற்கு பின்பு மறுபடியும் மொத்தமாக 10 பாகை முன்னிட்டு போனதா என்பதும் நமக்கு சொல்லப்படவில்லை.